மாதவிடாய் சரிவர வெளி ஆண்களுக்கு விதைப்பையில் பார்த்தீங்கன்னா காற்று சீர்கட்டு. கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்த 5 விஷயத்தையும் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த 5 விஷயங்களும் தன்னால் தானாக உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 5ம் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, ஒரு உயிரினம் இல்லை, இந்த பூமி இல்லை, மனுஷன் இல்லை, ஏன் புழு பூச்சி எதுவுமே கிடையாது. இந்த 5 இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல உயிர் இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ கிரகங்கள், அதில் மனிதன் வாழும் தகுதி இல்லை. பூமியில் மட்டும்தான் மனிதன் வாழும் தகுதி இருக்குது. ஏன்னா இந்த 5ம் இந்த பூமியில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய 5 பூதங்கள். இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த பொருள் வேணால் சொல்லுங்கள், புழு பூச்சி அல்லது செடி, மரம், கொடி, நீர், தண்ணியில் இருக்கிறது, எதை வேணால் சொல்லுங்கள். அதில் இந்த 5 ஆற்றல்கள் இருக்கும். இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று 5, இந்த 5 அது கூட உயிர் இருந்துச்சு அப்படின்னா அது தன்னை புதுப்பித்துக்கிட்டே இருக்கும், தன்னை மறு உருவாக்கம் பண்ணும் அல்லது தன்னை வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உட்படுத்தும். இந்த 5 பொருளில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற 5 ஆற்றல்களில் அல்லது பொருள்களில் உயிர் இல்லை அப்படின்னா அது தன்னை புதுப்பிக்காது, தன்னை வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உட்கொள்ளாது. அது எங்கே இருக்கோ அந்த பொருள் அதை மக்க செஞ்சிடும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூத தத்துவம் சொல்லக்கூடிய, 5பூத கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய அறிவியல். இது என்ன? இது ஒவ்வொன்றையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். காற்று அப்படின்னா அது ஒரு எனர்ஜி, அது ஒரு சக்தி அல்லது ஒரு மெக்கானிசம். காற்றுனா நம்ம இந்த வீசுகிற காற்று தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும், ஏன்னா அதுதான் நம்ம உணர்றோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் 5பூத கோட்பாடில் காற்று அப்படின்னா அதனுடைய மெக்கானிசம், அது ஒரு சிஸ்டம். அதை தான் நீங்கள் இப்போ காற்றினுடைய பண்புகள் என்ன? காற்று எல்லா இடத்துக்கும் போகும், சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் நுழைந்து போகும். பெரும்பாலும் காற்று மேல் நோக்கி தான் நகரும், காற்று கீழ் நோக்கி நகராது. இது காற்று எல்லா இடத்துக்கும் போகும் அப்படிங்கிறது காற்றினுடைய பண்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காற்று எந்த பொருளையும் அசைய வைக்கும், காற்று அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ கடல் அலை இருக்குல்ல, அந்த கடல் அலை அசைகிறதுக்கு காற்று எனர்ஜி தேவை, மரங்கள் அசைகிறதுக்கும் காற்று தேவை. உலகத்தில் எந்த பொருள் அசைகிறதா இருந்தாலும் அதில் காற்று இருக்கணும், அதில் காற்று இல்லை அப்படின்னா அந்த பொருள் அசையாது. இன்னைக்கு விண்வெளியில் கூட மனிதனால் இயல்பாக நடக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் புவியீர்ப்பு விசைன்னு இல்லை அப்படிங்கிறது சொன்னாலும், ஈர்ப்பு விசையாக சொன்னாலும் அங்கே காற்று கிடையாது. ஸோ அப்போ இந்த காற்றுங்கிற எனர்ஜி இருக்குல்ல, இந்த உலகம் அசைகிறதுக்கும், பூமி சுற்றுறதுக்கும், மரங்கள் அசைகிறதுக்கும், கடல் அலைகள் வீசுவதற்கும், ஏன் பறவைகள் நம்ம சிமிட்டுறோம்ல, சிமிட்டுறதுக்கு இரத்த குழாய்களில் ரத்தம் சீராக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு போயிட்டே அந்த ஃப்ளோவாக கரெக்டாக போயிட்டுருக்குல்ல, அந்த ரத்தத்தினுடைய இயக்கம் கரெக்டாக இருக்கிறதுக்கும் காற்று தான். அதாவதுங்க இயக்கம், மூமெண்ட், எதெல்லாம் இயங்குதோ அதிலெல்லாம் காற்று இருக்கும். காற்று இல்லாதது எதுவுமே இயங்காது. இப்போ உங்கள் உடலில் காற்று சீர்கெட்டு போச்சு அப்படின்னா அது வாதம் தாக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாதம் அப்படிங்கிறது காற்றினுடைய இன்னொரு பெயர். நான் உங்களுக்கு எளிமைப்படுத்துறதுக்கோசரம் நான் சில பொருள்கள் ஒரே மாதிரி விளக்கம் சொல்கிறேன். காற்றுனா வாதம்னு சொல்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்கோசரம் தான் இதை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு வாதம்னா இன்னும் வேறு மீனிங்லாம் இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளே இப்போதைக்கு நீங்கள் சிம்பிளாக புரியறதுக்கோசரம் வாதம் அப்படின்னா காற்றுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ காற்று சீர்கெட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வாதம் சீர்கெட்டுருச்சு, வாதம் தாக்கிருச்சு. இப்போ முடக்கு வாதம் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் மூட்டுகள் இயங்காது, ஓகேங்களா? பக்கவாதம் வந்துருச்சுன்னா ஒரு கை கால் ஒரு பக்கம் இயங்காது. அப்போ வாதம் அப்படின்னா காற்று சீர்கெட்டு போதல். இப்போ இரத்த குழாய்களில் இயக்கம் சீர்கெட்டு போகிறதுனால இரத்த ஓட்டம் தடைப்படுது இல்லை, அப்போ காற்று சீர்கெட்டு போனால் இயக்கம் தடைப்படும். இப்போ இதயத்துக்கு போகிற இரத்த குழாய் சீர்கெட்டு போச்சு அப்படின்னா, அங்கே மூமெண்ட்டு பாதிச்சுது அப்படின்னா அங்கே இதயம் செயலிழக்க நேரிடும். எந்த உறுப்புக்கு இரத்த குழாய் நகர்ந்து இரத்த குழாயில் ரத்தம் போகிறது தடைப்படுதோ அந்த இடத்துல இரத்த குழாயில் ரத்தம் ஏன் தடைப்படுதுன்னா அந்த இடத்துல காற்று சீர்கெட்டு போச்சு. அப்போ அந்த உறுப்பு
அந்த உறுப்புக்கு தேவையான ரத்தம் கிடைக்காம அந்த உறுப்பு வந்து பலவீனமாகும். உணவு அசைகிறது இருக்குல்ல, உணவு நம்ம வாய் வழியா சாப்பிட்றோம். வாயில் தொண்டை, உணவு குழாய், இரைப்பை, இரைப்பையிலிருந்து சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல்னு அந்த ஃபுட்டு, அந்த உணவு அப்படியே ஒவ்வொரு இடமா நகர்ந்து நகர்ந்து போகுதுல்ல. நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நகர்ந்து போகிறதுக்கு என்ன தேவை? காற்று வேணும். காற்று இல்லாமல் நகர்ந்து போகாது. உங்கள் உடம்புல காற்று சீர்கெட்டு போச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டு மூமெண்ட்டு கூட சரியாக இருக்காது. மலம் சரியாக வெளியேறாது. ஓகேங்களா? இதுதான் காற்று. அப்போ காற்றினுடைய பண்புகள் மேல் நோக்கி செல்லுதல். காற்றினுடைய பண்புகள் ஒரு பொருளை நகர வைக்குது, ஒரு பொருளை இயக்குது, ஒரு பொருளை அசைத்து அசைவதற்கு உதவி செய்வது காற்று. காற்று சீர்கெட்டு போகிறதுனால ரத்த ஓட்டம் தான் வலி வருது. நல்லா பாருங்க, வாதம் வந்த நோயாளிகள் எல்லாத்துக்கும் வலி வரும். உடல்ல எங்க வலி வந்தாலும் அது காற்று தான் காரணம். இதை தான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ முதுகில் வலிக்குது அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. வாதம், கேஸு. மாடர்ன் சயின்ஸில் சொல்கிறதா ஆக்சிஜன். அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு ஆக்சிஜன் ப்ராப்பராக போகாது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வலி வருது. இப்போ கையில் அடிப்பட்ட உடனே வலி வருது இல்லை, அந்த இடத்துல ஏன் வலி வருது? அந்த இடத்துல ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்காங்க. ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்குன்னா ரத்தத்தில் ஆக்சிஜன் சரியாக போகல. ஆக்சிஜன் தான் காற்று. இப்போ இந்த ஐம்பூதத்தில் காற்று அப்படிங்கிறது இயக்கும் தன்மையுடையது. ஒரு பொருளை அசைக்க வைக்கக்கூடியது, ஒரு பொருளை நகர்த்த வைக்கக்கூடியது. அந்த ஆக்சிஜன் குறைவுனால வலிக்குதுன்னு நவீன அறிவியல் சொல்லுது. அந்த இடத்துல வாதம் வந்திருக்கிறதுனால, அந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால வலி வருது அப்படின்னு சொல்லி மரபு அறிவியல் சொல்லுது. இந்த காற்று, ஆக்சிஜன், வாதம், கேஸ் இது எல்லாமே ஒன்று தான். இது கூட வலி அப்படிங்கிறதையும் சேர்த்திக்கிங்க. வலி அப்படின்னா பெயின், இதையும் சேர்த்திக்கிங்க. ஸோ காற்று, வாதம், ஆக்சிஜன், கேஸு, பெயின் அதாவது வலி, இது எல்லாமே காற்று சீர்கெட்டுனால வரக்கூடியது. இந்த காற்று நம்ம பழங்காலத்தில் மக்கள் பாருங்க எவ்வளோ அறிவு உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு காற்றையும் பெயர் வைத்து அழைத்திருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய உடலில் உயிர் பிரிந்த பின்பு கூட ஒரு காற்று, அதாவது அந்த காற்றுக்கு பேர் இருக்குது, தனசெயன் அப்படிங்கிற ஒரு காற்று உடம்புக்குள்ளே இருந்து உடம்பை உப்ப வச்சு, உயிர் பிரிந்ததுக்கப்புறம் உடம்பை உப்ப வச்சு, உடம்பை வெடிக்க வச்சு, அதை செதற வச்சு மண்டை வழியாக அந்த காற்று வெளியில் போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ காற்று இல்லை அப்படின்னா உயிரற்ற பொருள் கூட மக்காது. அது ஒரு பொருள் மக்கி போகணும் அப்படின்னா கூட அதுக்கு காற்று தேவை. உயிருள்ள ஒரு பொருள் இயங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு காற்று தேவை. அது என்ன மக்கி போகிறதுக்கு காற்று தேவை அப்படின்னா எப்படி? நீங்கள் உரம் தயாரிக்கிறீங்களே, கம்போஸ், பழைய காய்கறிகள், வேஸ்டான காய்கறிகள்லாம் போட்டு கம்போஸ் உரம் தயாரிக்கிறீங்களா? உரம் தயாரிக்கும் போது பாருங்கள், கீழே ஒரு செட்டியில் அந்த பழைய வெஜிடபிள்ஸ், அழுகி போன காய்கறிகள் போட்டு கீழே ஒரு ஓட்டை போட்டு விட்ருவாங்க. அந்த காற்று போனால் தான் அந்த உரம், அந்த காய்கறிகள் கூட நல்ல வாசனை உள்ள உரமாக மாறும். ஸோ இதை தான் நான் சொன்னேன். ஒரு கெட்டு போய் அழுகி போகிறதுக்கு கூட காற்று வேணும். காற்று இல்லைன்னா அந்த இடம் அழுகி போகாது. இந்த ஐம்பூதங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா? தன்னை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கும். இது காற்றுக்கு மட்டும் இல்லை, மீதி இருக்கக்கூடிய 4க்குமே பொருந்தும். ஸோ அப்போ அந்த அழுகி போன பொருள் அந்த இடத்த க்ளீன் பண்ணி தேவை, மக்கி அது உரமாக மாற்றுறதுக்கு காற்று தேவை. பழங்காலத்து மரபு மருத்துவ அறிவு பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்கும். காற்றுனா அசைகிறது, நகர்ந்து போகிறது, வேகமாக ஓடுறது அப்படின்னு பார்த்தோமா? இப்போ மனிதனுடைய ஆயுள் காலத்தில் முதல் 40 வருடங்கள் இருக்குல்ல, பிறந்ததிலிருந்து 40 வருடங்கள், பிறக்கும்போது அவனுக்கு அந்த காற்றின் ஆற்றல் மிகுதியாக இருக்கும். அந்த பிறந்ததிலிருந்து 40 நெருங்க 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 அல்லது 20 வயதில் உச்சத்தில் இருக்கும். 20லிருந்து காற்று அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். நல்லா கவனித்து பாருங்கள். பிறந்த குழந்தைகள் ஓடும் ஓட்டத்துக்கும் அந்த குழந்தைகள் கைகாலை அசைக்கிற அசைவுக்கும் பெரியவர்களால் அசைக்க முடியுமா? ஒரு பிறந்த குழந்தை கைகாலை எப்படி அசைக்குது? கைகாலை காட்டுது. இதே நீங்கள் 40 வயதை கடந்தவங்க படுத்துக்கிட்டு கைகாலை அசைக்க சொல்லுங்கள், அசைக்க முடியாது. ஏன்னா மனித உடல் அப்படிங்கிறது பிறந்ததிலிருந்து 40 வருடம் வரை வாத உடல். வாதம் வலிமையாக இருக்கும். அந்த உடலில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் அசைவுகள் எல்லாமே சீராகவும் சரியாகவும் இருக்கும். அதுதான் வாத உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 20 வயதில் உச்சத்தில் இருக்கும்.
அதனால தான் ஓடுற பாம்பை காலில் மிதிக்கிற வயசு அப்படிம்பாங்க. ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மனதைரியம் அதிகமாக இருக்கும். இந்த காற்றை வந்து புறநானூறு இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரனோட ஒப்பிடுவாங்க. சித்தர் கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பாரு, காற்றடித்த பையடா. சித்தர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்டம் ஓடடா அப்படின்னு சொல்லி மனித உடம்பை வந்து சொல்லியிருப்பார். இந்த காயம் இருக்குல்ல, இது காயமே இது பொய்யடா, அதாவது இதில் இது காற்றடித்த பையடா. அந்த இடத்துல காற்று இதுக்கு உடம்புக்குள்ளே காற்று இருக்குது, அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டையாயிடுச்சு, காற்று அதை சரி பண்ணிடும். மாயனார் குயவன் செய்த மண்பாண்டம் ஓடடா. ஸோ இந்த காற்றினுடைய அறிவை வந்து மரபு தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கு. ஸோ இந்த காற்று இல்லை அப்படின்னா உடல் அசைவு, இந்த கைகால் முடக்குனா முடக்குவாதம்னு சொன்னாங்கல்ல, இது கர்ப்பப்பையில் போய் இந்த வாதம் போய் தங்கிடும். இது வந்து கர்ப்பப்பை வாதம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரியா இருக்கு, மாதவிடாய் சரி வர வெளியே. ஆண்களுக்கு வந்து விதைப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று சீர்கெட்டு போயிடும், அந்த விதைப்பை வீங்கிடும் அல்லது விதைப்பை வலிக்கும். வலி எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வாதம். வாதம்னா என்ன? காற்று, கேஸு, ஆக்சிஜன், இதுதான். இப்போ விதைப்பை பாருங்கள், காற்று வந்து புஷ்ஷுன்னு வீங்கிக்கும். கட்டிகள் கர்ப்பப்பையில் வயிற்றுக்குள்ளே பெருசு பெருசாக கட்டி வந்து இருக்கும், ஓகேங்களா? அந்த கட்டி எல்லாமே காற்று. சதை கட்டி இருக்குது, ரத்த கட்டி இருக்குது, ஆனால் அதெல்லாம் இல்லை. ஆனால் பெரும்பாலான கட்டிகள் காற்று தான். அந்த காற்று சீர்கெட்டு போன காற்றை அந்த இடத்துல இருந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த கட்டி வந்து ஒரு நாளில் சுருங்கிடும் அல்லது கொஞ்ச நேரத்தில் உடனடியாக சுருங்கிடும். இந்த ஐம்பூத தத்துவங்கள் ஓரளவுக்கு நீங்கள் உள்வாங்கினதுக்கப்புறம் நான் அது மருத்துவத்துக்குள்ளே வரேன். இப்போ வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐம்பூத தத்துவங்கள் உங்களுக்கு அது தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிறந்ததுலேருந்து 40 வயது வரைக்கும் வாதம் சொன்னோன்னா, 40 வயதில் வாதம் முடிந்த உடனே 40லேருந்து 80 வயது வரைக்கும் பித்தம். நம்ம நெருப்பு பற்றி பார்க்கும்போது விளக்கமாக அந்த பித்தத்தை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த காற்று பற்றிய சின்ன சின்ன தகவல் மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஸோ நவீன வரைக்கும் காற்று அப்படின்னா ஆக்சிஜன். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசர காலங்களில் மனிதனுக்கு வந்து விபத்து காலங்கள்லையோ அல்லது சுவாசம் தடைப்பட நேரத்தில் ஆக்சிஜன் வைப்பாங்க, அவ்வளோதான், ஆக்சிஜன் வைப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பிறகு பேசலாம். அது தவிர்க்கப்பட வேண்டிய தேவையில்லை, அது தேவையானது தான். இப்போ உடலில் வந்து வாதம் ஏன் வருது, அதாவது காற்று ஏன் சீர்கெட்டு போகுது அப்படின்னா, சிந்தனைகள் வந்து அலைப்பாயும் போது, எண்ணங்கள் அலைப்பாயும் போது, அந்த சிந்தனைக்கும் நம்ம சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்றும் ஒருங்கிணையாமல் இருக்கும்போது உடலில் வந்து காற்று சீர்கெட்டு போகுது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அமைதியாக பொறுமையாக கவனமாக செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ தவறான வாழ்க்கை முறையினாலேயும் வருது. இப்போ தூக்கமின்மை, மலம் சரியாக போகாமல் இருக்கிறதுனாலையும், பொல்யூஷன்னாலையும், மாசுபாடுனாலையும் நிறையா ரீசன் இருக்குது. பட் அந்த நேரத்தில் அது என்ன நடக்குது அப்படின்னா, மனிதனுடைய சிந்தனை வந்து டென்ஷனாகவே இருக்கும், கோபமாகவே இருக்கும். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் மூச்சு காற்றும் சிந்தனையும் சிங்க் ஆகாமல், அதாவது ஒருங்கிணையாமல் இருந்துச்சு அப்படின்னா அவன் உடலில் வந்து வாதம் வந்து அட்டாக் ஆகும். ஸோ அந்த வாதம் அந்த அட்டாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் எந்த உறுப்பை பயன்படுத்துகிறீங்களோ, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க, கையை மேலே தூக்கி எழுதிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா இந்த தோள்பட்டையில் வாதம் வந்து அந்த கெட்டுப்போன வாதம், அந்த கேஸ் வந்து அந்த இடத்துல, அப்போ தோள்பட்டை வலி வரும். நீங்கள் காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அல்லது நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க, கால் முட்டி அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த கெட்டுப்போன வாதம் அந்த மூட்டில் போய் உட்காந்துக்கும். வாதம் ஏன் கெட்டு போகுது? எண்ணமும் மூச்சு காத்தும் ஒருங்கிணையாமல் இருக்கும்போது. இப்போ வாதம் கெட்டு போச்சு, நீங்கள் அளவுக்கு அதிகமான சபல எண்ணத்திலே இருக்கிறீங்க அல்லது முறையற்ற உறவு, அளவுக்கு அதிகமான உடலுறவு எண்ணம், அப்போ அந்த வாதம் எங்கே போய் உட்காரும் அப்படின்னா பிறப்புறுப்பில் போய் உட்காந்துக்கும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் உட்காந்துக்கும், ஆண்களாக இருந்தாங்கன்னா விதைப்பையில் போய் உட்காந்துக்கும். நீங்கள் எமோஷனல் ஆகிட்டே இருக்கிறீங்க, அளவு கடந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாதம் போய் இருதயத்தில் போய் உட்காந்து. நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அளவு கடந்து யோசிக்கிறீங்க. திங்க் பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம்தான். நீங்கள் அளவு கடந்து நீங்கள் சாப்பிட்றது, தூங்குறது எதையுமே கவனிக்காமல் அளவு கடந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாதம் வந்து மூளையில் போய் உட்காந்துக்கும், மூளை வாதம். இது பெரியவங்களுக்கு தான். அந்த கனவுனாலையும் அது ஒரு சத்தத்தினாலையும் அந்த பெரியவர்களுடைய பார்வையினாலையும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு அது கனவுகள் அது வெளிப்பட்டு குழந்தைகளுக்கு பயத்தை ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு வாதம் வரும். இது ரொம்ப குறைவான பேத்துக்கு தான் அது வருது. ஆனால்
40 கடந்தவங்களுக்கு தான் இது அதிகமாக வரும். ஏன் 40 கடந்தவங்களுக்கு இந்த வாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 40ல் வாதம் முடிஞ்சிருது. சீராக சரியாக இயங்கக்கூடிய வாதம் வந்து 0, அதாவது பிறந்ததுலேருந்து 40 வயசு வரைக்கும் தான். இப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது எண்ணத்தை மூச்சு காத்தையும் ஒருங்கிணைக்கிறது. அது எப்படி என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வலி அப்படின்னாவே அந்த இடத்துல ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கு. இதான மாடர்ன் சயின்ஸ் இதான சொல்லுது, நவீன அறிவியல் இதான சொல்லுது. வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிளட் வந்து கிளாட் ஆயிடுச்சு, ரத்தம் கெட்டியாயிருச்சு. ஏன் கெட்டியாச்சு? அந்த இடத்துல மரபு பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று சரியாக போகலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, மாடர்ன் சயின்ஸ், ஆக்சிஜன் அந்த இடத்துல தடைப்பட்டிருக்கு. இப்போ அவங்க செயற்கையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரத்த கெட்டியானதை லூஸ் பண்ணுறாங்க. அது ஓகேங்களா? பட் ஆனால் அந்த காரணத்தை பற்றி அவங்க அங்கே விளக்கம் அங்கே கிடைக்காது. அந்த காரணம் இதுதான், எண்ணமும் மூச்சு காத்தும் ஒருங்கிணையும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். கோவப்பட போது, பதட்டப்பட போது, பயப்பட போது உங்களுடைய பிரீத்திங் வந்து அளவு கடந்து. ஸோ வாதம் அப்படிங்கிறது உங்களுடைய உடலில் காற்றை சீர் செய்தால் வாத நோயை தவிர்க்கலாம். உணவு முறையெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உணவு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முதுகில் கேஸ் பிடிச்சிக்கிச்சுன்னா பூண்டு சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம அதுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். ஆனால் இப்போ இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வர விஷயம், வாதம், வலி, கேஸ், உடம்புல எங்கே வலி வந்தாலும் அது கேஸு. ஸோ அதுக்கு ரீசனும் நான் சொல்லிட்டேன். ஐம்பூதங்களில் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு பூதம் வந்து ஆக்டிவாக அல்லது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தன்னை புதுப்பித்து கொள்ளும். அதே மாதிரி மாதத்தில் சில நாள் தன்னை புதுப்பித்து கொள்ளும், வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவநிலையில் தன்னை புதுப்பித்து கொள்ளும். இப்போ நம்ம இந்த சாப்டரில் காற்று பற்றி தானே பார்க்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா 4 மணி நேரம், அதாவது 4 மணி நேரம் காற்று தன்னை புதுப்பித்து கொள்ளும். விடிய காலையில் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் தன்னை புதுப்பித்து கொள்ளும். இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸு, மூச்சு திணறல் இருக்கிறவங்க எல்லாமே பாருங்கள், நுரையீரல் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க எல்லாமே அந்த விடிய 5 மணி வரைக்கும் மூச்சு திணறல் அதிகமாக வாங்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நுரையீரல் தன்னை புதுப்பித்து கொள்ள முயற்சி பண்ணுது, ஆனால் அதற்கு தேவையான எனர்ஜி, சக்தி அவங்களுக்கு கிடைக்கல. இந்த 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அதிகாலையில் எழுந்திருந்து நாம் முழித்திருந்து மூச்சை கவனிக்கிறதுனாலேயே, சுவாசம் நல்ல சீராக இயங்கிறதுனாலேயே நுரையீரல் ஆரோக்கியமாகும். அதே மாதிரி 5 மணியிலிருந்து 7 மணி வரை பெருங்குடலும் காற்றுனால தான் இயங்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த உணவாகட்டும் மலமாகட்டும் நகர்ந்து வருவதற்கு காற்று தான் தேவை. அதே மாதிரி இந்த பூதங்களில் எல்லாமே வந்து சுத்தப்படுத்துது. உணவை காற்று, உடலை சுத்தப்படுத்துறதுல முக்கிய பங்கு காற்று. சரி, நம்ம நேரம் பார்த்தோம், காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரை காற்றின் நேரம் பார்த்தோம்ல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் ஒரு பருவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் அல்லது 1.5 மாதம் 2 மாதம் வந்து இந்த நுரையீரல், இந்த காற்று தன்னை புதுப்பிக்கக்கூடிய மாதம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை காலம். நீங்கள் எந்த நாட்டில் வேணால் இருங்க, எந்த ஊரில் வேணால் இருங்க, அங்கே மழை பெய்யும் போது நுரையீரல் தன்னை புதுப்பித்து கொள்ளும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அப்போ மழை பெய்யும் போது சளி பிடிக்குது அப்படின்னா அந்த முதல் தடவை சளி பிடிக்கும். நீங்கள் புதுசாக அந்த ஊரில் இருக்கிறீங்க, அந்த மழை காலம் தொடங்கும் போது நீங்கள் அப்போ தான் அந்த முதல் தடவை அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அது அந்த பருவநிலைக்கு பழகுவதற்கு நுரையீரல் தன்னை புதுப்பித்து கொள்வதற்கு சளி பிடிக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னை புதுப்பிச்சுக்கும். அதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா மாதத்தில் சில நாள் புதுப்பிச்சுக்கும். அதுலேயும் அது தன்னை புதுப்பிக்கல அப்படின்னா அது வருடத்தில் மழை காலத்தில் தன்னை வந்து புதுப்பிச்சுக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த காற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை புதுப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது பூதம். ஏன்னா அது பூதம் அப்படின்னா பெரிய ஆற்றல். ஏன்னா அது கடவுள் ஒரு மிகப்பெரிய சக்தி. நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நாத்திகர்கள் சொல்லக்கூடிய தானாக தான் இயங்கக்கூடிய ஒரு சக்தி, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, கடவுள் எடுத்துக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தானாக அந்த சக்தி உருவாச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆக மட்டும் அந்த காற்று இருக்கணும். நீங்கள் தங்கக்கூடிய அறையில் காற்றோட்டம் இருக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் மரம் செடி, இந்த காற்று இருக்குல்ல, இந்த காற்று தான் நீரை உருவாக்கும். கருமேகங்கள் தான் மழையை பொழிவிக்கும். மேகம்னா காற்று தான் நீரை கொடுக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பூதங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. ஒன்று வேலை செய்யலை அப்படின்னா அது இன்னொன்று அதோட வேலையை எடுத்து செய்யும். இது ஒரு சக்கரமாட்டம் சுழந்துக்கிட்டே இருக்கு. ஸோ காற்று நீரை உருவாக்குது. இது எப்படி என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த
இந்த காற்று மூலக தொடர்பான சில தகவல்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கமெண்ட் எந்த அளவுக்கு வருதோ கமெண்டை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் வெளியிட முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ தொடர்பாக நிச்சயம் கமெண்ட் பண்ணவும். மீண்டும் அடுத்த பூதம் நீர் அப்படிங்கிறதுல சந்திக்கலாம். நன்றி.